90 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 38. காமன் பிகினர் ஃபிட்னஸ் மிஸ்டேக்கில் பார்ட் 2. பொதுவாகவே நியூட்ரிஷனை விட சப்ளிமெண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சப்ளிமெண்ட்டுங்கிறது நம்மளோட டயட்டுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட். ஸோ அதை என்றைக்குமே ரீப்ளேஸ் பண்ணணும்ட்டு எடுக்காதீங்க. ஹோல் ஃபுட்ல இருந்து முடிஞ்ச வரை ப்ரோட்டீன் எடுங்க. ட்ரைனிங் அதிகமாக பண்ணிட்டு ஸோ அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை கொடுக்கலன்னா உங்களோட மசில் ஒர்க்கும் உங்களோட க்ரோத்துமே ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் என்னதான் ஹார்டாக ட்ரைனிங் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு மசில் க்ரோத்தே நடக்காது. ப்ரோட்டீனையும் ஒர்க் அவுட்டையும் கரெக்டாக எடுங்க. அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணால் மசில் அதிகமாக க்ரோத் ஆகும்னு நினச்சிட்டு உங்களோட ஸ்லீப் அண்ட் ரெக்கவரி அப்படி இக்னோர் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ எல்லாமே பேலன்ஸாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இன்கன்சிஸ்டன்சியாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு பண்ணிக்கிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஒர்க் அவுட்னாலே கன்சிஸ்டன்சியாக இருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டடுக்கு என்ன ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம்.